ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இருந்தாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று திருப்பலி காண்பாள். ஒரு நாள் அவள் கோவிலுக்கு கிளம்பும்போது அவள் அணிந்திருந்த சல்வாரின் துப்பட்டாவில் ஒரு தங்கக் கம்மல் ஒன்று மாட்டிக்கொண்டது. அது அவளுக்குத் தெரியாது. தன்னுடைய வாகனத்தில் கோவிலுக்கு சென்று விட்டாள். அங்கே போய் கோவிலுக்குள் உட்கார்ந்திருந்தபோதுதான் தெரிந்தது. அவள் துப்பட்டாவில் தங்கக் கம்மல் மாட்டிக்கொண்டிருப்பதை கவனித்தாள். அந்த நிமிடம் அவள் இதயம் நின்று போனது போல் இருந்தது. ஆனால் அதில் ஒன்றுதான் இருந்தது. மற்றொன்று வீட்டில் இருக்குமோ, இல்லையெனில் வரும் வழியில் விழுந்திருக்குமோ என்ற பதட்டம் அவள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அந்த நிமிடம் வேண்டிக் கொண்டாள். இந்த கம்மலை பத்திரமாக எனக்கு தந்ததற்கு நன்றி. இதன் மற்றொரு கம்மல் வீட்டில் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கடவுளிடமும் மாதாவிடமும் நம்பிக்கையுடன் ஆழ்ந்து வேண்டிக் கொண்டாள். கோவிலில் திருப்பலி முடிந்ததும் வீட்டிற்கு வந்து பார்த்தாள். அவள் துப்பட்டாவில் மாட்டியிருந்த கம்மலின் மற்றொன்று வீட்டில் பத்திரமாக இருந்தது. அந்த நிமிடமே அவள் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் வந்தது. அப்பொழுது அவள் மனதில் கடவுள் தன் மீது கொண்ட அன்பை உணர்ந்தாள். நாம் எப்போதும் கடவுள் மீது உண்மையான அன்புடனும் நம்பிக்கையுடன் இருந்தால் நம் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு கைவிடாமல் காப்பார்.